தேர்ட் ஃபோர்ஸு தேவைப்படுது. அப்போ தேர்ட் ஃபோர்ஸு தேவைப்படும் பொழுது அவங்க முதல்ல பிளான் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. அப்போ பிஜேபி வந்து ரஜினிகாந்தை இறக்கி விட்டு இங்கே திமுக வாக்குகளை இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தலான்னு முயற்சி பண்ணும் பொழுது ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டார். அப்போ அடுத்து மக்கள் மத்தியில் சினிமா பிரபலமாக இருக்கிற ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயாக இருக்கிறார். இப்போ விஜயை வந்து அவங்க கைக்குள்ளே வந்து கொண்டு வர்றாங்க. விஜயை வந்து இவர்கள் சொல்லி தான் அவர் கட்சியே தொடங்குறார். சரிதானா? இப்போ விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து ஒரு கூட்ட முடியும். நிறைய ரசிகர்களை வச்சுருக்காரு. யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ பிரபலமாக இருக்கிறாரு. ஆகவே விஜயை வந்து பயன்படுத்தலான்னு இவங்க ரூட்டுக்கு விஜய் இன்றைக்கி வந்து அவங்க அஜெண்டாவில் செயல்படுத்த ஒத்துக்கிறார். அது தெரிஞ்சு ஒத்துக்கிறாரா? சீமான் அவர்களையும் மென்ஷன் பண்ணுறாரு இல்லையா அரசோட? நான் சொல்லிடுறேன், அதுதான் சொல்ல வரேன். அவர் தெரிஞ்சு ஒத்துக்கிறாரா தெரியாமல் ஒத்துக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் வந்து கட்சி தொடங்குறார். கட்சியை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு தொடங்குறாரு.